டாக்டர் விக்ரம்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமாம். ஆனால் கடைசியில் அவளும் பேஷண்ட் ஆகிட்டா. பேஷண்டா? 8 வருஷத்துக்கு முன்னாடி அவளும் ஹார்ட் ப்ராப்ளம் தான் அவளுக்கும். அதனாலேயே அவள் இறந்துட்டா. பூஜா மாதிரியா? ஆமாம், சேம் ப்ராப்ளம், அதே தான். அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருல்ல? ஆமாம். அதனால தான் நாங்கள் எல்லாருமே அவன் திரும்ப பழையபடி சிரிக்க மாட்டானான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மளாலே முடியும். நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே ஆகணும். டாக்டர் அஜய், இந்தா எனக்கு எடு. என்னை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. என்ன? இல்லை இல்லை, நான் அப்படி பண்ணால் உங்களுக்கு தான் வலிக்கும். நீ ப்ராக்டிஸ் பண்ணலேனா எப்படி உன்னோட ஜாபை கரெக்டாக பண்ணுவ? ஏன், என்னாச்சு? நீங்கள் எனக்காக டாக்டர் விக்ரம் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணீங்க. என்னை அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் டாக்டர் விக்ரமை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தீங்க. நான் டாக்டர் விக்ரமோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேள்விப்பட்டேன். அவளை பற்றி சொல்கிறீங்களா? அவள் பேர் மித்ரா. எனக்கு தெரிஞ்சு யாருமே எக்ஸ் லவரை பற்றி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ கேட்குற, எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ சரி. அவள் ஒரு புல்டோசர் மாதிரி. என்ன? ஒரு தடவை புயல் வந்தப்ப ஒர்க்குக்கு யாருமே வரல. என் பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே ஓடலை. அப்போ அந்த புயல்லையும் அவள் வந்தா ஒர்க் பண்ணுறதுக்கு. எதுக்கு இப்படி இந்த புயலில் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்டான். அதுக்கு என்னோடய பேஷண்ட்க்கு என்னோடய ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னான். விக்ரம் சொல்லுவான் எப்பயும், அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நேர்மையாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். விக்ரம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. விக்ரம் ரொம்ப அழுதான். ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கும் போயிட்டா மித்ரா. அவளும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. ஆனால் கிடைக்கல. கடைசியில் அவள் இறந்துட்டா. விக்ரம் மித்ரா இந்த ரூமில் டெய்லி அழுதுகிட்டே இருப்பான். ரொம்ப அழுதான். அவன் அப்படி அழுத நான் பார்த்ததே இல்லை. அவளால் தான் அவன் ரொம்ப சந்தோஷமும் பட்டான். அவளால் தான் ரொம்பவும் அழுதான். அப்புறம் யாராச்சும் கண்டிப்பாக வந்து விக்ரம் பழையபடி மாற்றுவாங்கன்னு நினச்சேன். டாக்டர் விக்ரம் ரொம்ப லக்கி, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க. அவன் கண்டிப்பாக பழையபடி மாறணும். அது உன் கையில் தான் இருக்கு. ரவி, உங்களுக்கு நியூ மெடிசன் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ டாக்டர். இந்த டேப்லெட்டை நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். சதீஷ், உங்களுக்கு பிளட் எடுக்கணும். சதீஷ், உங்களை தான். சோனியா, நீயே எடு. சதீஷ், கவலைப்படாதீங்க, நான் கரெக்டாக எடுப்பேன். சோனியா, நீ வா சீக்கிரம். நீ போய் எடு சோனியா. சாரி. நம்ம ஒழுங்காக பண்ணணும். அதுக்கு நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு விஷ்ணு மாதிரி ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் விக்ரம் கூட வேலை பண்ணிகிட்டு இருக்கும் போது அவளால் பிளட்டு கூட எடுக்க முடியல. நான் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது. அவளால் என்னோடய ஒர்க்கு பாதிக்குது. சாரி சோனியா, நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கணும். இல்லை, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் முடியல, அதான் சொல்லிட்டேன். சாரி. சரி வா போகலாம், ஏதாச்சும் பண்ணலாம் வா. சாரிங்க, சாரி. நீங்களா? நான் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்களை திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. அப்படியா? ஹே நவீன், இது உன் கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை, அவள்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் தள்ளி வா. நீ அவள்கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரம்யா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. எப்படி இருக்க? நீ ஃபர்ஸ்ட் தள்ளி போ. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு தானே வந்தேன். எப்படி சொல்ற? நீ பொய் சொல்ற. நீ எப்பயும் பொய் தான் சொல்லுவ. ஃபர்ஸ்ட் தள்ளு. என்ன இப்ப கொஞ்சம் பார்க்க வயசான மாதிரி இருக்கு? நான் சொன்னேன்ல, பாரு. என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள்கிட்ட இனிமே பேசாத. நானா இல்லை ரம்யாவா? நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னோட நம்பர் கொடுத்துட்டு போறேன். ரம்யா, பை பை. விஷ்ணு என்ன நோட் பண்ணி வச்சிருக்கா?
அவள் சரியாக சாப்பிடாம இருக்கிறதுனால ஹெல்த் மெடிசன் வாங்கியிருக்கா. அப்புறம் சதீஷை பற்றி எதுவும் எழுதியிருக்காளே. சதீஷ் இப்போது க்ரீன் எனர்ஜி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. அது என்னது, விட்டமின்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, ஹீலிங் பவர் கொடுக்குமா? போதும், நிறுத்துறியா? எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் கிளம்ப போகிறேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுங்க? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சதீஷ் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. வாயை மூடுறியா? நான் கிளம்புறேன். நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். என்னாலலாம் இனிமே இங்கே இருக்க முடியாது. முடியாது. டாக்டரோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வெளில போக முடியாது. அவ சொல்றது கரெக்ட் தான், அதை கேளுங்களேன். நீ தள்ளிப்போ, நான் கிளம்ப தான் போகிறேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் ஆகலை. சதீஷ். நான் கிளம்புறேன், வழியை விடு. டாக்டர். சதீஷ், உங்களால் வீட்டுக்கு போக முடியாது. நான் கிளம்ப தான் போகிறேன். சரி, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன். என்ன கேட்க போறீங்க? டெய்லியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களே, அதை விட்டீங்களா? என்ன? நீங்கள் டெய்லி க்ரீன் ஜூஸ்னு ஒன்று குடிச்சிட்டு இருக்கீங்களே, அதை விட்டுட்டீங்களா? இல்லை, குடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உங்கள் ஹெல்த் இவ்வளோ மோசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை குடிக்கிறத நிறுத்துங்க. போய் உங்கள் பெட்டில் ஃபஸ்ட்டு படுங்க. என்ன? நிஜமாக தான் சொல்கிறேன். அது உங்களோட ஹெல்த்தை ரொம்ப மோசமாக பாதிச்சிருச்சு. போங்க, போய் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க, போங்க. சரி. க்ரீன் ஜூஸா? ஆமாம், ஹெல்த் பெனிஃபிட்காக அவர் டெய்லியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அதனால தான் நாம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் வேலை செய்யலையா? ஆமாம், அந்த ஜூஸ் தான் விட்டமின் கே மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுது. சாரி டாக்டர், நான் தான் கரெக்டாக செக் பண்ணியிருக்கணும். நானும் நோட் பண்ணல. சாரி டாக்டர். ஆமாம், உனக்கு எப்படிடா தெரியும்? நர்ஸ் ரிப்போர்ட்டில் இருந்துச்சு, நேற்று தான் பார்த்தேன். என்ன? ஆமாம் இருக்கு. இது விஷ்ணு தான் நோட் பண்ணி வச்சிருக்கா. விஷ்ணுவா? அவ தான் நோட் பண்ணியிருக்கா. கிரீன் ஜூஸ் ஹெல்த் ரொம்ப மோசமாக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆமாம், நானும் ஒரு டெய்லி அதை எடுத்துட்டு இருக்காருன்னு நோட் பண்ணவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இல்லை இல்லை, அது என்னோட டியூட்டி. ஆனால் சதீஷ் ஏன் திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சாரி, அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். இன்னைக்கு தான் நான் அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன், அதனால தான் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணார். நீங்கள் வேலையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஒர்க்கை பற்றி இல்லை, என்னோட ஒய்ஃபை நினச்சி தான் கவலைப்படுறேன். என்ன, ஒய்ஃபை நினச்சி கவலைப்படுறீங்களா? நான் வேலை செய்யலைன்னா அவ எனக்காக என்னை பார்த்துக்கணும்னு நிறைய ஷிஃப்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறா. எப்பயும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஓ, அதுக்காக தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? சதீஷ், நீங்க பாக்குற மாதிரி ஹாஷாலாம் இல்ல, ஆனா நீங்க டிவோட்டடான ஹஸ்பண்ட் தான். நான் அப்படிலாம் இல்லை. சாரி, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கிதமா பேசிட்டேன்.